இந்த சூரத்துல் பக்ராவை உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுல ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய வீடுகளுக்கு வெளியில குதிரைகள் கட்டப்பட்டதாக இருக்குது. ஓதுறாங்க. அந்த குதிரையினுடைய சப்தம், மிளிரக்கூடிய சப்தம் கேட்குது. தங்களுடைய உடல்களை அசைத்து அந்த ஓதக்கூடிய நேரத்துல ரொம்ப கணச்சுக்கிட்டு அந்த சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்த வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பார்த்தா இவங்க பார்த்த உடனே என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னா அந்த குதிரை அமைதி ஆயிடுது. மீண்டும் உள்ளக போறாங்க, ஓதுறாங்க. அதற்கடுத்து மீண்டும் வெளியில வர்றாங்க. அப்ப தன்னுடைய அந்த மிளிரக்கூடிய சப்தத்தை குறைத்துக் கொள்கிறது. இப்ப இந்த விஷயத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்த அப்படி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு முழுக்க நான் சூரத்துல் பக்ராவை ஓதினேன். ஆனால் ஓதக்கூடிய அந்த சப்தத்தினுடைய நேரத்தை வெளியில இருந்த அந்த மிருகங்கள், அந்த குதிரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சப்தத்தை கேட்டுட்டு தங்களுடைய உடல் அசைவுகள்னால ஒரு விதமான சப்தத்தை வெளிப்படுத்துது, மிளிருது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, நான் வெளியில பார்த்தோன்னே அது சப்தத்தை குறைத்துக் கொள்கிறது, சப்தத்தை நிப்பாட்டி விடுகிறது. வானத்தினுடைய மேகங்களை பார்க்கும் போது வெண்மை நிற மேகங்களாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஓதக்கூடிய அழகை, நீங்கள் ஓதக்கூடிய அந்த அற்புதத்தை, அந்த சூரத்துல் பக்ராவை கேட்பதற்காக மதீனாவில் மலக்குகள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வீட்டுக்கு அப்படின்னாங்க. அப்ப நீங்க ஓதுறத மட்டும் நிப்பாட்டாம இருந்திருந்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் யாரை பார்த்திருப்பாங்களாம்? மலக்குகளை பார்த்திருப்பாங்க. அதாவது இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அவங்க ஓத 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 இனிமையான முறையில ஓதக்கூடிய அதை கேட்கும் போது உசைத் இப்னு ஹுதைர் அவங்க ஓதக்கூடிய அந்த ஓதுதலை கேட்டு மலக்குகளையே இறங்கி வந்தாங்க. நீங்க ஓதுறத மட்டும் நிப்பாட்டாம இருந்திருந்தீங்கன்னா, சுபுகு வரைக்கும் ஓதிக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் யாரை பார்த்திருப்பாங்க? மலக்குகளை பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேரற்புதம் நடந்திருக்கும் நீங்கள் ஓதக்கூடிய அந்த இதுல அப்படின்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் பக்ராவிலே அற்புதமான விஷயங்கள் பொதிந்திருக்கிறது. அதுலயும் இந்த அற்புதமான விஷயத்துல